இன்ஸ்டண்ட்டாக ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு 12 பழம் எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஜூஸ் எடுக்கணும். அதனால் முதல்ல எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த பழம் நிறைய ஜூஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது தரையிலையோ எதுலையாவது வச்சு இது மாதிரி நல்லா உருட்டி அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஜூஸ் நிறைய வரும். இப்போ நம்ம புழிய ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு ஸ்க்வீஸர் இருந்தால் பிழிங்க, இல்லைன்னா கையில் பிழிக்கலாம். கையில் பிழியறது ரொம்ப கஷ்டம் இத்தனை பழத்தை. ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுடுவோம். இது வந்து புதினாவில் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதையும் வச்சிடலாம். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 துண்டு இஞ்சி நம்ம பொடியாக கட் பண்ணலாம். இஞ்சியை கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது இந்த ஜூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம அளந்து பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதுக்கு 1.5 கப்பு அளவு சர்க்கரை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். புதினாவையும் இஞ்சியும் அரைக்கிறதுக்காக ஒன்றா சேர்த்து வச்சுடுங்க. சர்க்கரையை எடுத்து பாகு பண்ணலாம். 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இதை கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த 1.5 கப்பு சர்க்கரையை இதில் சேர்த்துட்டேன். இது கரைஞ்சி வரட்டும். இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து நம்ம வடிகட்டிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ கையில் எடுத்து பாருங்கள். பிசு பிசுன்னு வந்தால் போதும் நமக்கு. இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ இதில் நம்ம அந்த எலுமிச்சம்பழ ஜூஸையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா இஞ்சி அந்த ஜூஸையும் இதிலையே சேர்த்துடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த விதைகள் கொஞ்சம் வந்துடுது இதில். அதனால் அதை வடிகட்டிடுறேன் திருப்பியும். நீங்கள் ஒரு வெள்ளை காட்டன் துணி இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட வடிகட்டிடலாம். இதில் 2 கிளாஸ் எடுத்து வைக்கிறேன். இந்த ஜூஸ் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் விடுறேன், பார்த்துக்குங்க. இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக தான் இருக்குது. இவ்வளோ போட்டால் போதும். நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு சர்க்கரை அளவு நீங்கள் பார்த்துங்க. உங்கள் எலுமிச்சம்பழம் எவ்வளோ புளிப்பாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த கான்சன்ட்ரேட்டட் ஜூஸ் வந்து நான் 1/4 டம்ளருக்கும் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கலாம். சால்ட் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த தண்ணி சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும். இல்லை எப்படியும் இதையும் நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இது 1 வீக் to 10 days நல்லாவே இருக்கும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை. இது அப்படியே நல்லாவே இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஐஸ் க்யூப் போட்டுலாம். அவ்வளோதான். இந்த சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சம்மரில் இதை செய்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் வரும்போதும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப சேஃபு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.